ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஈஷா யோகா ஃபவுண்டர் சத்குரு ஜக்கி வாசுதேவ் அவர்கள் அவருடைய டீச்சிங்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நிறையா ஒரு இன்டர்வியூ, டிபேட் இந்த மாதிரி போகிறதுனால கொஞ்சம் மற்ற விஷயங்களும் பேசுகிறத பார்க்குறோம். பட் அதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா வெளியில் இருக்கிற உணவுகள் சாப்பிட்டு இந்த உடம்பு வளருது, வெளியில் இருக்கக்கூடிய எண்ணங்களை சாப்பிட்டு உங்கள் மனம் வளருது. இது ரெண்டும் நீங்கள் கிடையாது. அதனால தான் உடலும் நான் அல்ல, மனமும் நான் அல்ல அப்படின்ட்டு சொல்கிறது அவங்களுடைய யோகா ப்ராக்டிஸாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் சாரம் ஈஷா யோகா அப்படின்னா. ஸோ அதில் ஒரு இன்டர்வியூவில் அவர் என்னுடைய வாழ்க்கை ஃபுல்லாக, அதாவது வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு ஏதோ வெளிநாட்டில் அவர் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அவர் சொல்லியிருப்பார், என்னுடைய வாழ்நாள் முழுவதும் வாழ்க்கையில் எந்த லட்சியம் இல்லை அப்படின்னு டீச் பண்ணி தான் நான் செலவு பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அதாவது வாழ்க்கைக்கு எந்த பர்பஸும் கிடையாது. அது எதுக்கு சொல்லப்படுறதுன்னா மதங்களிலிருந்து தனிப்பட்டு காட்டுறதுக்காக. ஏன்னா மதங்கள் சொர்க்கத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு லட்சியம் இருக்குது. எதுக்கு நாம் அங்கே போகணும்? இங்கேயே நாம் சொர்க்கம் ஆக்கிடலாம், அதற்கான முறையை நான் கற்றுக் கொடுக்கிறேன் அப்படிங்கிறது தான் அந்த ஓஷோ, அடுத்தது இவர். ஸோ இன்னும் நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கிறாங்க. ஸோ இங்கேயே நம்மளால் அந்த சந்தோஷத்தை வர வைக்க முடியும், உள்ளுக்குள்ளே சில மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். ஸோ இந்த யோக பயிற்சி முறை அவர் கற்றுக் கொடுக்குற அந்த ஹட யோகத்தை பண்ணால் அப்படி வரும் போல் இருக்குது அப்படின்னு நம்பிட்டு மக்கள் இருக்கிறாங்க. ஸோ அதில் வாழ்க்கையில் எந்த லட்சியமும் கிடையாது அப்படின்னு சொன்ன அவரே இன்னொரு இன்டர்வியூவில் பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பார், நம்ம சாப்பிட்றது, வளர்றது, இனவிருத்தி செய்கிறது, இவ்வளோ தான் வாழ்க்கைன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். இதிலே திருப்தி அடைஞ்சிடுறோம். இது அறியாமை. யார் இந்த ஆன்மீக சாதனத்தை தொடங்குகிறாங்களோ அவங்களுக்கு இந்த அறியாமையின் வலி இருக்கும். மற்றவர்களுக்கு இதை பற்றிய வழியே இருக்காது. ஒரு பீஸா சாப்பிட்டாலே திருப்தி அடைஞ்சிடுறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ சில சமயம் உங்களுக்கு ஒரு சின்ன கிளிம்ஸ் உங்களுக்கு கிடைக்குது, ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதை நோக்கி நீங்கள் போகணும். நிறைய முறைகள் இருக்குது, அதில் சில கிளிம்ஸ் இருக்குது. ஸோ அவர் சொல்ல வர்றது என்னென்னா, பேசிக்காக அவர் ஒன்று சொல்லுவார், எப்படி அவர் ஆன்மீகத்துக்கு வந்தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஏதோ ஒரு மலை, சாமுண்டி மலைன்னு நினைக்கிறேன், கர்நாடகாவில். அதில் உட்காந்துட்டு இருக்கும்போது அப்படியே 2 வாரம் என்ன ஆச்சுன்னே அவருக்கு தெரியுது. நான் அப்படியே எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிட்டேன், வெடித்து சிதறிட்டேன், எனக்கு நாள் போனதே தெரியல அப்படின்னு சொல்லுவார். ஸோ இதை ஒரு கிளிம்ஸ் அப்படின்னு சொல்லுவார். நிஜத்தில் இப்படி நடந்ததா இல்லையான்றது அவருக்கு மட்டுமே தெரியும். ஸோ எப்படி இதுக்குள்ளே வந்தேன் அப்படிங்கிறதுக்காக இவரும் ஒன்று சொல்லுவார். எக்காட்டோலேவும் அதே மாதிரி ஒன்று சொல்லுவார். ஒரு நாள் தூங்கி ஏந்திரிச்சோன்னே அந்த சூரிய ஒளியில் எனக்கு வித்தியாசமாக தெரிஞ்சுது. அதுக்கு முன்னாடி ஒரு சூசைட் தாட்டோடு இருந்தேன் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருந்தார். ஸோ இதைத்தான் அவர் ஒரு கிளிம்ஸ் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இது எப்பயாச்சும் இந்த கிளிம்ஸ் ஒரு எகிரி குச்சி பார்க்குற மாதிரி இருக்குது. ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அது நம்மளை ஃப்ரஸ்ட்ரேட் ஆக்கிடும். ஏன்னா ஜஸ்ட்டு ஒரு கிளிம்ஸ் தான் கிடைக்குது, அப்படி ஒரு வினாடி ஒரு அனுபவம் தான் கிடைக்குது. ஸோ அதுக்காக தான் யோகா ஒரு ஏணி மாதிரி அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அப்போ வாழ்க்கையில் லட்சியமே இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு நேரெதிராக இந்த விஷயம் அமையுது. ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்ட்டு. இன்னொரு விஷயமும் சொல்லுவார், பக்தனுக்கும்
ஆன்மீக தேடலுக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்ட்டு அவர் புதுசாக ஒரு டெஃபினேஷன் சொல்கிறார். ஏன்னா பக்திக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் எடுத்துகிட்டு வந்து அது பிஸ்னஸ் வைஸ் அது ஒர்க் அவுட் ஆகும். அரசியல் மாதிரி தான். அப்போ தான் எல்லா மதத்துக்காரங்களும் வருவாங்க. இப்போ உலகம் ஃபுல்லாக ஒரு ஃபேமஸ் ஆனதுக்கு அது ஒரு முக்கியமான காரணம். அப்போ பக்தன் வந்து ஏற்கனவே யாரோ ஒரு அத்தாரிட்டி எழுதி வச்சதை கண்ணை மூடிட்டு நம்புவான். ஆனால் இங்கே வந்து தேடுவோம். நாங்கள் இதை ஓப்பனாக சொல்லனா கடைசி வரைக்கும் நாங்கள் தேடிக்கிட்டே இருப்போம். எங்களுக்கும் தெரியாது, யார் சொல்கிறதையும் நாங்கள் கேட்கவும் மாட்டோம். அப்படின்ற வழி வந்து ஓஷோ, ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி இவங்க ஆரம்பித்ததை அப்படியே அவர் பிடிச்சிட்டு வராரு. ஸோ நம்ம கமெண்ட்டில் கூட நிறைய பேர் இது உனக்கு அனுபவமாக இருக்குதா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு தேடுறது பிடிக்குது. ஸோ இதில் முக்கியமாக நாம் இன்றைக்கி பேச போகிற விஷயம், இப்போ குறிப்பாக அவர் வந்து சீரியஸாக ஒரு பிரெயின் சர்ஜரி பண்ணார். அதுக்கப்புறம் அவர் எங்கேயும் வெளியில் வரல. ஸோ அவருடைய வீடியோஸ் நம்ம பார்க்குறதெல்லாம் பழைய வீடியோக்கள் தான். ஆனால் இப்போத்தைய கரண்ட் டாபிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அது மேட்ச் ஆகும். உதாரணத்துக்கு 10 வருடத்திற்கு முன்பு நடந்த அந்த நிர்பயா ரேப் வழக்கு, இப்போ கொல்கத்தா டாக்டர் ரேப் வழக்குக்கு அதே டைட்டில் போட்டு கொல்கத்தா ரேப்பை பற்றி சத்குரு சொன்ன பகீர் தகவல் படம் உள்ளே போய் பார்த்தா டெல்லி கேஸை பற்றி அவர் பேசியிருப்பார். ஸோ அவர் இருக்கார், ஆக்டிவாக இருக்கிறார் அப்படின்னு காட்டுற மாதிரி அவங்க பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி நிறைய விஷயங்கள் ஏற்கனவே பேசுனது வந்து இப்போ மேட்ச் ஆகுது. இப்போ திருப்பதி லட்டு விஷயம் பற்றி அவர் சொன்னார். திருப்பதி லட்டு விஷயத்தை பற்றி அவர் என்ன சொல்கிறாருன்னு போய் பார்த்தா, இதுக்கு முன்னாடி கோயில்களை மீட்போம் அப்படின்னு ஃபஸ்ட்டு நதிகளை இணைப்போம்னு ஒன்று எடுத்துகிட்டு வந்தார். அதுக்கப்புறம் கோயில்களை மீட்போம்னு எடுத்துகிட்டு வந்தார் இல்லையா, அந்த விஷயத்தை இங்கே போட்டுட்டு திருப்பதி லட்டு விஷயம்னு டைட்டிலில் மட்டும் போட்டு விட்டாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. ஸோ மெயினாக வந்து அவர் அந்த ஒரு சர்ஜரி ட்ரீட்மெண்ட் இதில் தான் அவர் பிஸியாக இருக்கிறார். ஆனால் பழைய பேட்டிகளில் அவர் மட்டும் இல்லை, நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் அவர் ஆக்சுவலாக எப்போத்துலேருந்தோ நான் இறந்துடுவேன்னு சொல்லியிருக்கிறேன். எப்போத்துலேருந்தோ, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, அவ்வளோதான் நான் போயிடுவேன் அப்படின்ட்டு. இது எதுக்கு சொல்கிறாங்க, யார் சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, தன்னை கடவுள் ஆக்கிக்கிறதுக்காக அவர் சொன்னார். அதே மாதிரி நிறைவேறிடுச்சு. ஸோ அவருடைய அதிர்ஷ்டமோ துரதிர்ஷ்டமோ அது நடக்கவே இல்லை இல்லையா. பல வருடங்கள் அவர் கடந்து வந்து அப்போ வந்து ரொம்ப ஒரு பலகீனமாக இருந்த மாதிரி தான் இருந்தது. பயங்கர வயோதிக தோற்றம் அப்படி இருந்ததுனால அவர் இறந்துடுவார் அப்படின்னு நினச்சிட்டு அவர் நான் கண்டிப்பாக போயிடுவேன் அப்படின்லாம் அவர் பேசியிருப்பார். அதுக்கப்புறம் ஏதோ காலில் ஒரு காப்பு கட்டி நான் உயிரை பிடிச்சி வச்சுருக்கிறேன் அப்படி இப்படின்ட்டு ஏதோ சொல்லிகிட்டு இருக்கிறார். இன்னொன்று அவங்க பேசுகிறது பார்த்திங்கன்னா, ஒரு தன்னை வந்து ஒரு கடவுள்னு மக்கள் நம்பணும் அப்படிங்கிறது வந்து அந்த அவேர்னஸோடு தான் பேசுவாங்க. ஸோ அவங்க அவேர்னஸ்ன்றதே அதானா என்னன்னு தெரியல. அவர் ஓஷோ கூட தன்னை கடவுள் அப்படின்னு சொன்னதில்லை. பட்டு இவர் பேசுறது ஓகே, 2 பேரும் ஒரே கேட்டகரி தான், அந்த மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவர் கூட சொல்கிறார், பெரும்பாலும் இந்த மாஸ்டர்ஸ் வந்து இறந்த பிறகு தான் அவங்களுடைய பிரபாவம் வெளியில் வருது. ஸோ நீங்களும் அப்படி தான் நினைக்கிறீங்கன்னா ஓகே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம பிரிஞ்சு போயிட்டா அதோடு இந்த பயணம் நிற்காது. வெளியிலிருந்து உங்களை வழிநடத்தின நான் உள்ளேருந்து வழி நடத்துவேன். இது சொல்லாத ஆட்களே கிடையாது. யாரெல்லாம் தன்னை சாமின்னு ஆக்கிக்கணும்னு முடிவு பண்ணாங்களோ, சீரடி சாய்பாபாவிலேருந்து இப்போ உள்ள சத்குரு வரைக்கும் எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நமக்கு வெளியிலேருந்து பார்க்கும்போதே தெரியும் இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது அப்படின்னுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் தோணும். இருந்தாலும் இத்தனை பேர் அவர் பின்னாடி போயிருக்கிறாங்களே அப்படின்னு ஒரு ஆச்சரியம் வரும். இது ஒரு மதம் மாதிரி தான். ஒருத்தர் பின்னாடி நிறைய கூட்டம் போகுது அரசியல் இல்லாமல் அப்படின்னா அது ஒரு கிளை மதம், துணை மதம் இல்லையா. ஓஷோக்கு அடுத்தது இவர், இந்த மாதிரி. ஸோ கிட்டத்தட்ட அவரை மாதிரியே தான் இருக்குது. ஓஷோ, ரமண மகரிஷி, அடுத்தது இவர், இந்த மாதிரி இருக்குது. பட்டு
இதில் வள்ளலாரை வந்து சேர்க்க முடியாது. ஏன்னா அவர் வந்து கடவுள் பக்கம்தான் மக்களை திசை திருப்பினார். பட் அவரையும் கடவுளாக்கிட்டாங்க, அது வேறு விஷயம். ஆனால் இவங்களும் பார்த்திங்கன்னா தானே கடவுள்ன்ற மாதிரி தன் பக்கம் கவனத்தை ஈர்ப்பார்கள். ஸோ அதில் குறிப்பாக சத்குரு ஒன்று சொல்லியிருப்பார். என்னென்னா, நான் அழிவற்றவன் அப்படின்னு நினைத்தால், மீண்டும் மீண்டும் நான் வருவேன்னு நினைத்தால், அப்படின்னு அர்த்தம் மறுபிறவி நினைத்தால், நீங்கள் யூ வில் லிவ் ஏ ஸ்டூபிட் லைஃப் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அவருடைய வார்த்தையில் அந்த அகங்காரம் இதெல்லாம் எப்போவுமே இருக்கும். அது வந்து இன்டர்நேஷ்னல் ஆடியன்ஸ் கவர் பண்ணுறதுக்காக அந்த வார்த்தைகளை பயன்படுத்துறது. ஸோ அப்படி நான் வந்து மரணமற்ற ஆத்மா, அழிவற்ற ஆத்மா அப்படிங்கிறது, அப்படி நினைத்தால் நீங்கள் ஸ்டூபிட் லைஃப் வாழ்வீங்க, முட்டாள்தனமான வாழ்க்கை வாழ்வீங்க அப்படிங்கிறது நேரடியாக இந்து மதத்திற்கு எதிரான கருத்து. ஸோ அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ இப்போ கூட பார்த்திங்கன்னா ஈஷாக ரேடு வந்ததுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மாஃபியா அது இதுன்ட்டு அப்படியே அரசியல் பண்ணுறாங்க. முதல்ல இவருக்கும் இந்து மதத்துக்குமே சம்மந்தம் கிடையாது. அவர் சொன்ன எந்த கருத்தும் இந்து மதத்துடைய கருத்தே கிடையாது. ஸோ அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஒரு வாழ்க்கை தான் இருக்குது, அதிலும் குறிப்பாக இன்றைக்கே நான் சாகிறேன் அல்லது நாளைக்கே நான் சாகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா தானாகவே உங்களுடைய ஈகோவெல்லாம் போயிடும், கருணை நிரம்பியவராக மாறிடுவீங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அது உண்மையா அப்படின்னா கண்டிப்பாக அது உண்மை தான் இல்லையா. அந்த கன்ஃபார்மாக நம்ம இறக்க போகிறோம்னு தெரிந்தால் அந்த நேரம் அந்த அகங்காரம் போகும். கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு பலகீனமாக ஆக தானாகவே நம்மளுடைய அகங்காரம் முடியும். இன்னும் நாம் மற்றவரை சார்ந்து இருக்கும்போது இன்னும் அகங்காரம் முடியும். ஸோ இது அவர் சொன்னது ரைட்டு தான். ஆனால் இது ரைட்டுங்கிறதுனால மறுபிறவி கிடையாது, அப்படி நினைக்கிறது தப்பு, அப்படி நினைத்தால் நீங்கள் முட்டாள்தனமான வாழ்க்கையை வாழ்வீங்க அப்படின்னு சொல்கிறது தப்பு. ஏன்னா இவர் சொல்கிறது உண்மையாக இருந்தால், இந்த ஒரு பிறவி தான் நமக்கு இருக்குது அப்படின்னு நினைத்தால் நாம் வந்து நல்ல வாழ்க்கை வாழ்வோம், திரும்ப திரும்ப வருவோன்னு நினைத்தால், அப்போ இந்த ஒரு பிறவி தான் இருக்குன்னா நம்ம மரணம் அடையக்கூடியவன்னு நினைத்தால் இருக்கும்போது நல்லா வாழ்வோம், இல்லாட்டினா முட்டாள்தனமான வாழ்க்கை வாழ்வோம் அப்படின்னு அவர் சொல்கிறார். அவர் சொல்கிறது உண்மையாக இருந்தால் கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள்லாம் ரொம்ப ரொம்ப நல்லவர்களாக இருக்கணும். ஏன்னா அவங்களுடைய நம்பிக்கை வந்து ஒரு பிறவி மட்டும்தான். அவங்கன்னு மட்டும் இல்லை, இப்போ இன்றைக்கி உலகம் ஃபுல்லாகவே நாஸ்திகர்களாக தான் இருக்கிறாங்க. ஸோ யாருமே மறுபிறவியெல்லாம் பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது. இன்றைக்கி உலகம் மோசமாக போனதுக்கு காரணமே அதுதான். ஆனால் மறுபிறவி, அதிலும் குறிப்பாக லா ஆஃப் கர்மா இருக்குது இல்லையா, நீ செய்த பாவத்திற்கான தண்டனை கண்டிப்பாக உனக்கு அடுத்தடுத்த ஜென்மங்களில் வந்தே தீரும். அதேமாதிரி புண்ணியத்தின் பலனும் வந்தே தீரும்னா தானாகவே அவன் புண்ணியம் தான் செய்வான். இன்றைக்கி மக்கள்கிட்ட நாஸ்திகம் வந்தது தான் இன்றைக்கி இவ்வளவு உலகம் மோசமாக கற்பழிப்பு, பாலியல் குற்றங்கள், கொலை, காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம். ஆனாலும் சத்குரு சொன்னால் அந்த ஒரு விஷயம் கரெக்டாக இருக்குதே, நாளைக்கு இறந்துடுவோன்னா ஒரு பணிவு வருது அப்படின்னு தோணுது இல்லையா. ஸோ கூடவே இன்னொரு விஷயம் கூட சொன்னார். நாம் வந்து எதெல்லாம் பார்க்குறோமோ அதை வைத்து நம்ம வந்து அதன் மீது நமக்கு பற்று வந்துடுது, அதை வைத்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதுவும் உண்மைதான். ஆனால் இது வந்து உங்களை சத்தியத்தின் பக்கம் அழைச்சிட்டு போகிறதில்ல, சத்தியத்திலிருந்து அசத்தியத்தின் பக்கம் அழைச்சிட்டு போகுது அப்படின்னாரு. அதுவும் உண்மைதான். ஆனால் இதுக்கான தீர்வு என்ன, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதற்கான தீர்வு என்ன? அவர் சொன்னதெல்லாம் ரைட்டு தான். அடுத்தது இன்னொன்று என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, நான் இன்றைக்கே இறந்துடுவேன் அப்படின்னா அந்த ஒரு பணிவு வரும். எப்போவுமே இருப்பண்ணும் போது தான் நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தார். இப்போ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த சேர்க்கறது அப்படிங்கிறது பிரச்சனை கிடையாது. ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, அது இல்லவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன வாழ்க்கை வாழ்வீங்க? ஒரு இலை இருக்குது,
செடியிலேருந்து எடுத்தாச்சு அந்த இலையை, அது தண்ணியில் போகிறீங்க, அது பாட்டுக்கு போகிற பக்கம் போகுது. ஸோ இதைத்தான் அவர் வந்து ஆன்மீகம் அப்படின்னு சொல்கிறார். அது பாட்டுக்கு போகணும், லெட் இட் ஹேப்பன். மரணமும் அப்படியே நிகழும், அதையும் அப்படியே விட்டுருங்க. அப்போ அப்படித்தான் எல்லாருமே வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அதுக்கு பேர் தான் அன்கான்ஷியஸ் லைஃப். அப்புறம் எப்படி அங்கே அவேர்னஸ்? இதில் வேறு இறக்கிறதுல வந்து ஃபுல்லி அவேக், அப்படியே முழு விழிப்பு நிலையில் நீங்கள் வந்து இறக்கணும். நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க தூங்கும்போது இறக்கணுன்ட்டு, அதான் நல்லது. இவங்களுக்கு மரணத்தின் மீது பயம் இருக்கிறதுனால அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். உண்மையிலே கடவுளும் அதான் சொல்கிறாரு, தூங்கும்போது இறக்கிறது தான் நல்ல மரணம் அப்படின்னு சொல்கிறார். கடவுளை விட கண்டிப்பாக ஒரு புத்திசாலி கிடையாது. ஸோ தூங்கும்போது இறக்கிறது அப்படிங்கிறதுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, எந்த வழியும் அனுபவிக்காமல் இறக்கிறது. ஸோ இவர் முழு விழிப்பு நிலையோடு இறக்கிறது அப்படின்னு எந்த அர்த்தத்தில் சொல்கிறாருன்னு அவர் தான் சொல்லணும். இன்னொரு விஷயம், தூங்கும்போது உயிர் பிரிந்தாலும் பிரிந்தவுடன் அது விழிப்பு நிலையில் தான் இருக்கும். உடம்புல இருக்கிற வரைக்கும் தான் தூக்கம், வெளில வந்தோடனே டக்குன்னு தெரிஞ்சிடும் இறந்துட்டோம் அப்படின்ட்டு. அப்போ அவர் ஏஞ்சிடுவார், எழுந்திரிச்சு அலரும் இல்லையா. அவர் என்ன நினச்சிட்டார், அதுக்கப்புறம் எதுவுமே இல்லை அப்படின்றத. அப்போ எந்த விதத்தில் அவர் ஆன்மீகவாதின்னு தான் தெரியல இல்லையா. கரெக்டாக சொல்லணும்னா அவர் வந்து கிறிஸ்தவ மதம், இஸ்லாமிய மதம் போதிக்கிறத தான் போதிக்கிறார். அது அவருக்கே தெரியல. ஏன்னா அவர் சொல்கிறதெல்லாம் அங்கே தான் வருது, ஒரே பிறவி அப்படிங்கிறதெல்லாம். ஆனால் ஆத்மா விழிப்பு நிலையில், அதாவது எழுந்திரிச்சிடும். ஸோ விழிப்புணர்வு அந்த அர்த்தத்தில் சொல்ல, அது மயக்க நிலையில் தான் இருக்கும். மயக்க நிலை அப்படிங்கிறதுடைய அர்த்தம் என்னென்னா, முழிச்சிட்டு இருக்கும்போதே, அதாவது உயிரோடு இருக்கும்போதே மயக்க நிலையில் தான் இருக்குது. என்ன மயக்கம்? பார்க்குறதெல்லாம் எண்ணிது, அப்பா அம்மா, கணவன் மனைவி, என் சொத்து, என்னுடைய புகழ், என்னுடையது, இந்த மாதிரி விஷயம்தான் மயக்க நிலை. ஏன்னா இது எல்லாமே அழியக்கூடியது, மாறக்கூடியது. கண்டிப்பாக அதை நீங்கள் ஒரு நாள் விட்டுட்டு போயே ஆகணும். ஸோ இதுதான் மயக்க நிலைன்னு சொல்கிறது. அப்போ விழிப்பு நிலைனா என்ன? இந்த விழிப்பு நிலை, அவேர்னஸ் அல்லது கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறது உலகம் ஃபுல்லாகவே இந்த மெடிடேஷன் சொல்லும்போது சொல்லுவாங்க. இவர் வந்து சொல்கிறாரு, மெடிடேஷன் பண்ணும்போது அது ஒரு மரணத்துக்கும் அதுக்கும் சமமான நிலை. அது ஒரு அதனால் அவங்க வந்து மரணிக்க எப்போவும் தயாராகவே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறார். இது வந்து எப்போ சொன்னார் தெரியல. ஆனால் அவரே இன்னொரு இன்டர்வியூவில் சொன்னார், எந்த நேரமும் சாகிறத பற்றியே நினச்சிட்டு இருக்கிறதா வாழ்க்கை? வாழணும், எந்த நேரமும் சாகிறதுக்கே தயாராகிறது. அவர் சொன்னது வந்து டைரெக்டாக பிரம்மகுமாரி அட்டாக் பண்ண மாதிரி இருந்தது. ஏன்னா அவர் வந்து சிஸ்டர் சிவானி இவங்க கூடலாம் ஒரு கலந்துரையாடல் இருந்துச்சு. மேபி அப்போ அவர் அதை உணர்ந்திருக்கலாம், இதுதான் இவங்களுடைய ஃபிலாசபியான்ட்டு. ஸோ அவர் வந்து எல்லா ஃபிலாசபியும் அப்படி கலந்து அவரே சொல்கிற மாதிரி சொல்கிறது தான் அவருடைய ஸ்டைல். எல்லா குருமார்களும் அதான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்னொரு இதில் பார்த்திங்கன்னா இப்படி மாற்றி சொல்கிறார். ஸோ இந்த மாற்றி பேசுகிறது தான் மனிதர்களுடைய வேலை. ஒரே மாதிரி பேசுகிறதுக்கு அவர் என்ன கடவுளா? ஆனால் சத்குருன்னு பேர் வச்சுருக்கிறாரு. சத்குருன்றதே கடவுளுடைய பேர். ஸோ அதுதான் மிகப்பெரிய பாவம். அவர் செய்த பாவங்களே மிகப்பெரிய பாவம் அப்படின்னா இதுதான் இல்லையா. கடவுளுடைய பேரை தனக்கு சூட்டிக்கிறது எவ்வளோ பெரிய பாவம். இன்னொன்று தன்னை கடவுளாகவே நினைக்கணும் அப்படின்னு திட்டமிட்டு பேசுகிறது, இது எல்லாமே இருக்குது. இப்போ நான் மரணமற்றவன் அப்படின்னு நினைத்தால் உங்களுக்கு ஈகோ வருமா? வரும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். வராது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கர்மாவை பற்றி தெரிந்தால். ஆனால் அந்த மரணமற்றவன்றது எது அப்படிங்கிறது தான் இங்கே பிரச்சனை. மரணமற்றது இந்த உடல் கிடையாது. இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மா, அதாவது உயிர், அது பூர்வமத்தில் நட்சத்திரமாக ஜொலிக்கினால் தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. அந்த ஆத்மா தான் நான்ற உணர்வு எடுத்துகிட்டு வாங்கன்றார். இதுதான் உண்மையிலே அந்த கான்ஷியஸ்னஸ், அவேர்னஸ் அப்படிங்கிறதுக்கு சரியான அர்த்தம். அது கூட என்ன பாதி வேர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃபுல்லாக சொல்லணும்னா சோல் கான்ஷியஸ்னஸ் அல்லது சோல் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நான் ஆத்மான்ற உணர்வில் நிலைத்திருக்கிறது.
என்ன வித்தியாசம்? நான் ஆத்மான்ற உணர்வில் இருக்கிறதுக்கும் இல்லாததுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நான் அழிவற்ற ஆத்மா. ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, கை கால் மூலமாக காரியம் செய்யுது அப்படின்ற உணர்வில் நீங்கள் இருக்கும்போது இந்த உடல்லிருந்து விடுபட்டு இருப்பீங்க. இந்த ஆத்மா எப்போவுமே இருக்குது அப்படின்னு உணர்ந்து ஒவ்வொருத்தரையும் அதே மாதிரி ஆத்மாவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க அந்த ஆத்மா அந்த உடல் மூலமாக எதை செய்கிறாங்களோ அதில் மயங்க மாட்டாங்க. ஏன்னா லிவிங் இன் தி ப்ரெசன்ட் மொமெண்ட் அது ஒரு ஃபேமஸ் ஆகிடுச்சு, அது ஒரு மெடிடேஷன்ட்டு. இங்கே சுற்றி நடக்கிறதெல்லாம் துக்கம்தான் இருக்குது, எல்லாருடைய குணமும் மோசமாக தான் இருக்குது. லிவிங் இன் தி ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் இருந்தால் நீங்கள் மென்டலாக தான் ஆவீங்க. அதுக்கு தான் கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, ஆதி அனாதி நிலையை மட்டும் பாருங்கள், ஆத்மாவின் ஆதி அனாதி நிலை. ஸோ இப்போ எப்படி வேணுமாலாம் முதல்ல இப்போ எங்கே இருக்கிறோன்னு தெரிஞ்சுக்கணும். காலத்தின்படி கால கடிகாரத்தில் 5000 வருட கால கடிகாரத்தில் இப்போ கலியுகத்தின் இறுதியில் இருக்கிறோம், கடைசின்னு ஒரு வருஷத்தில் இருக்கிறோம். இப்போ கடவுள் சொல்கிறார், இந்த பூமி முதல்ல சொர்க்கமாகத்தான் இருந்தது முதல் 2500 வருடத்துக்கு. அங்கே எல்லோரும் ஆத்ம உணர்வில் இருந்தாங்க. அழிவற்ற ஆத்மான்ற உணர்வில் ஒவ்வொருத்தரையும் ஆத்மான்னு பார்ப்பாங்க. உடல்ன்ற உணர்வு இருக்காது. உடம்பு எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கருவி, நான் நினைத்ததை செய்வதற்கு, அவ்வளவுதான். அந்த கருவியை பயன்படுத்தக்கூடிய ஆத்மா நான்ற உணர்வில் இருப்பாங்க. ஒருவரை ஒருவர் ஆத்மான்னு பார்ப்பாங்க. ஆத்மாவில் கவனம் இருக்கும்போது சதா ஆனந்தமாக இருக்கும். ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தமும் அமைதியும். ஸோ நான் உடம்பும் இல்லை, நான் மனமும் இல்லை, கோடி முறை சொல்லுங்கள், அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. நீங்கள் யார்? இல்லை, கேட்குறதுக்கு நல்லா இருந்துச்சு, நானும் போய் இருக்கிறேன். அப்போ ஒரு கம்யூனிஸ்ட்காரர்கிட்ட சொன்னேன், நான் உடலும் இல்லை, நான் மனமும் இல்லைன்றாங்க, நல்லா இருக்குது. அப்படியா? அப்படின்னா இன்னும் யார் நீங்கள் அப்படின்னு கேட்டார். அப்போ எனக்கு அது புரியல. அதுக்கப்புறம் தான் யோசிக்கலை. கடவுள் ஞானம் கொடுக்கும்போது தான் தெரியுது, நான் ஆத்மான்றது தெரியாததுனால இதுவும் கிடையாது அதுவும் கிடையாது. இதில் உடல் இல்லை அப்படின்னு சொன்னால் அது ஓகே, மனம் இல்லைன்னா அப்போ என்ன தான் நீங்கள் லைஃப், வியர் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். ஸோ இதெல்லாம் கேட்குறதுக்கு அந்த ஒரு குழப்பத்தை கொடுக்கறது மக்களுக்கு பிடிக்கும் எப்போவுமே. ஸோ அதனால தான் மயங்கி கிடக்கிறாங்க. ஃபேமஸாக இருக்கிற எல்லாருமே அந்த குழப்புற மாதிரி பேசுகிறவங்களாக தான் இருப்பாங்க. ஸோ இங்கே கடவுள் சொல்கிற, நீ வெறும் ஆத்மா, அவ்வளோதான். அந்த ஆத்மாவில் இன்றைக்கி அழுக்கு சேர்ந்துருக்குது. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரன்ற அழுக்கு சேர்ந்துருக்குது. எதனால் சேர்ந்துச்சு தெரியுமா? முதல் 2500 வருடம் இந்த அழுக்கு கிடையாது. ஏன்னா ஆத்மான்ற உணர்வுலே இருந்ததுனால ஒரு ஆத்மா இன்னொரு ஆத்மாவை பார்க்கும்போது என்ன காமம் வரும்? ஆண் உடலில் இருக்கலாம், பெண் உடலில் இருக்கலாம். ஆத்மா ஆணாக பெண்ணாக மாறி மாறி பிறக்கும். ஆனால் கவனம் ஆத்மாவில் இருக்குது, உடம்புல இல்லை. அப்போ எப்படி காமம் வரும்? ஸோ காமம் வரலனாலே கோபம், பற்று, பேராசை, அகங்காரமும் வராது. அதனால தான் சொர்க்கமாகவே இருந்துச்சு முதல் 2500 வருஷம். அடுத்த 2500 வருடம் இது நரகமானது காரணம் கொஞ்சம் கொஞ்சமாக உடம்புன்ற உணர்வுக்கு, அதாவது ஆத்மான்றதை மறந்துடுது. ஆத்மாவில் கவனம் இருக்கும்போது சதா ஆனந்தமாக இருந்தோம். ஆத்மாவிலேருந்து கவனம் வெளியில் போனோன்னே இங்கேருந்து வந்த ஆனந்தம் கட்டானதுனால வெளியில் ஆனந்தத்தை தேட ஆரம்பிக்கிறோம். வெளியில் இருக்கிற ஆனந்தம் எல்லாமே கொஞ்ச நேரம் மட்டுமே ஆனந்தத்தை கொடுக்கும். அதனால தான் அது பேர் சிற்றின்பம். தனக்குத்தானே உணர்ந்து இருக்கும்போது நிரந்தரமாக அந்த ஆனந்தம் இருக்கிறனால அதை பேரின்பம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த நிலையில் தான் இருப்பாங்க முதல் 2500 வருடம் எல்லோருமே சொர்க்கத்தில். இதே பூமி தான் சொர்க்கமாக இருக்குது. அவங்கள தான் இன்றைக்கி கோயில் கட்டி கும்பிட்றோம். எங்கே போயிட்டாங்கன்னா எங்கேயும் போகல, அவங்களே மறுஜன்மம் எடுத்து அனைத்தையும் இழந்திருக்கிற நீங்களும் நானும் தான் அந்த தேவதைகள் அப்படிங்கிற ரகசியத்தை சொல்லத்தான் கடவுள் 100 வருடம், கடைசி 100 வருடம் அவருடைய இருப்பிடமாகிய பரந்தாமத்திலிருந்து வரார். ஒரு வயோதிகர் உடலுக்குள்ளே பிரவேசமாகி இந்த ஞானத்தை கொடுக்கிறார். கடந்த அதாவது 88 வருடத்திற்கு மேலே. இது ஒரு பெரிய ஆச்சரியம்லாம் இருக்கும். என்னடா 88 வருஷத்துக்கு முன்னாடியே வந்திருக்கிறாங்கன்னு. ஆனால் யாருக்குமே தெரியல. இதோ இப்போ வந்தாங்க ஈஷா யோகா, பரம்பொருள் ஃபவுண்டேஷன் ஒரு 4-5 வருஷத்தில் சல்லுன்னு பிக்கப் ஆகிட்டார். கடவுளே வர்றாருன்னா இந்நேரம் கூட்டம் வர வேண்டாமா? வராது. ஏன்னா இங்கே போதிக்கப்படுறது உண்மை, மேஜிக் கிடையாது, எதுவும் கிடையாது. அங்கே கடவுள் இந்த ஞானத்தை வைத்து புரிஞ்சிக்கிட்டு வந்தால் தான் உண்டு. இல்லை அது சொல்லும்போது லாஜிக்காக இந்த
தேவதை தர்மத்து ஆத்மாவாக இருந்தால் அவங்க தான் இந்த ஞானத்தை மீண்டும் எடுப்பாங்க. இப்போ ஏன் ஈஷா யோகா பரம்பொருள் ஃபவுண்டேஷன் இவங்க பின்னாடியெல்லாம் கூட்டம் குவியுது அப்படின்னா, அவர் மட்டும் இல்லை, அவரை ஃபாலோ பண்ணுறவங்களும் சமீபமாக தான் இந்த பூமிக்கே வந்திருப்பாங்க. ஸோ அப்போ அது ஒரு மதம்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அவங்களுக்கு அதுதான் பிடிக்கும், அதிலே திருப்தி ஆகிடுவாங்க. ஸோ அது அவங்களுடைய பார்ட். ஏன்னா இந்த 5-6 வருடத்தில் என்ன நடக்குதோ அதே தான் திரும்ப திரும்ப நடக்கும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, சொர்க்கத்தில் யாரும் சாமி கும்பிட மாட்டாங்க. ஏன்னா நம்ம யாரெல்லாம் சாமின்னு நினைக்கிறோமோ அவங்க உயிரோடு இருப்பாங்க, சிவபெருமானை தவிர. சிவபெருமான் தான் இந்த ஞானத்தை கொடுத்து மீண்டும் நம்ம அப்படி ஆக்குறார். அவரை தான் அல்லா பரமபிதான்றாங்க, கடவுள் ஒருவரே. ஸோ சொர்க்கத்தில் சாமி கும்பிட மாட்டோம், ஏன்னா அவ்வளோ ஆனந்தமாக இருப்போம். துக்கம் வந்தால் தானே கடவுளை நினைக்க. நரகத்தில் தான் மதங்கள்லாம் வருது. ஸோ முதல்ல சிவன் கோயில் கட்டுறாங்க, அப்புறம் தேவதைகளுக்கு கோயில் கட்டுறாங்க, அப்புறம் எல்லாத்தையும் வணங்குறாங்க. குருமார்கள், கல், மண், சூரியன், சந்திரன் எதையும் விட்டு வைக்கிறது கிடையாது. ஆனால் இந்த 2500 வருடமும் ஒருவேளை கடவுளையே வணங்காமல் நாஸ்திகனாக இருந்தால் கூட பரவாயில்ல, இந்த மாதிரி மனிதர்கள் பின்னாடி போய் மட்டும் நான் மாட்டிக்கக்கூடாது அப்படின்னு கடவுள்கிட்ட ஒரு வேண்டுதலாக வச்சா நான் அதை தான் வைப்பேன். ஆக்சுவலாக நான் நாஸ்திகனாக தான் இருந்தேன் இந்த ஞானம் எடுப்பதற்கு முன்பு. அது கூட பெட்டர், மனிதர்கள் பின்னாடி போய் சுற்றுறதுக்கு பதிலாக இது பெட்டர். ஏன்னா மனிதர்கள்கிட்ட போனவங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுத்து வர வைக்கிறது அவ்வளோ கஷ்டம். வரதே இல்லைன்னு சொல்ல முடியாது, பட் ரொம்ப ரேர். ஸோ இப்போ அவர் சொன்ன மாதிரி இன்றைக்கே இறந்துட்டா தானாகவே ஈகோ போய்டுன்றார் இல்லையா. இங்கே இறக்குறதுன்னு அவர் எதை சொல்கிறாரு, நான் நினைத்த எல்லாத்தையும் விடுவதற்கு நீங்கள் தயாராக இருப்பீங்க. ஆனால் ஆத்மான்ற உணர்வில் இருக்கும்போது எதையுமே நீங்கள் பிடிக்கவே மாட்டீங்க. வெறும் ஆத்மா நான்ற அந்த உணர்விலே இருக்கும் பொழுது எதையும் பிடிச்சி வச்சுக்கணுன்ற எண்ணம் இருக்காது. ஏன் தெரியுமா, உள்ள தானாகவே ஆனந்தம் வர்றதுனால திருப்தியாக இருக்கிறீங்க. ஆனால் உடல்ன்ற உணர்வு வரும்போது அங்கே ஆனந்தம் கட்டானதுனால எதெல்லாம் ஆனந்தத்தை கொடுக்குதோ அதெல்லாம் பிடிச்சி வைக்கணும்னு ஆசைப்படுறீங்க. அதுதான் பிரச்சனை. ஸோ அதனால தான் கடவுள் ஆத்மான்னு உணருங்க. வெறும் அழிவற்ற ஆத்மா இல்லை, அந்த ஆத்மாவை பற்றிய விஷயம். ஆத்மான்ற உணர்வு இப்போ இல்லை. ஆத்மான்னு தெரிந்தாலும் ஆத்மான்ற உணர்வில் அவ்வளோ சீக்கிரம்லாம் வர முடியாது. ஏன்னா உடம்புன்ற உணர்விலே மூழ்கி புலனின்பத்துக்கு அடிமையாகி குறிப்பாக காமத்தில் எல்லாம் விழுந்து கிடக்கிறாங்க. ஸோ அதிலிருந்து நீங்கள் விடுபடணுன்னா ஒரு சிவபரமாத்மாவை மட்டும் நினைக்கணும். அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். ஸோ உங்களை ஆத்மானு உணருங்க, உடம்புன்றதே மறந்து. ஆனால் பாவம் நிரம்பி இருக்குது. இந்த பாவத்தை அழிப்பதற்கு பாவமே கொஞ்சம் கூட இல்லாமல் பரிசுத்தமாக எப்போவுமே இருக்கக்கூடிய அந்த பரமசிவனை அப்பான்னு அன்பாக சதா நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அப்படிங்கிற விஷயத்தையே அவர் தான் வந்து கற்றுக் கொடுக்குறார். கடைசி 100 வருடம் கடவுளே வந்து கற்றுக் கொடுக்குறார் சத்தியத்தை போதிக்கக்கூடிய சத்குரு சிவபெருமான் மட்டுமே. இன்றைக்கி கடவுள் பேரை உட்பட எடுத்துக்கிறாங்க எல்லாம். பகவான் ஓஷோவான், சத்குருவான். இதுக்கு முன்னாடியாவது சத்குரு ராகவேந்திரர் சத்குருன்ட்டு பேரை போட்டாங்க. இங்கே பேரே சத்குரு ஆக்கி விட்டாங்க. கடவுளுடைய அதான் கடவுளாக்கிக்கிறதுக்காக ஒரு அற்புதமான பேரை எடுத்துக்கிட்டார். ஆனால் கடவுள் வந்து இங்கே போதிக்கிறது என்ன, செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறேன், என்னை நினைவு செய்யுங்கள். அவரை நினைக்க ஆத்ம தூய்மை ஆகும். இங்கே வந்து கையை காலம் மடக்குனா எப்படி உங்களுக்கு ஆன்மீக முன்னேற்றம் வரும்? உங்கள் குணம் மாறிடுமா? ஸோ லட்சியம் இல்லையா? லட்சியமே இல்லை அப்படிங்கிறார் இல்லையா. இருக்குது லட்சியம், குறிப்பாக இப்போ இருக்குது லட்சியம். இப்போ கடைசி ஜென்மத்தில் இருக்கிறோம். இழந்த அத்தனையும் மீண்டும் அடையணும், அத்தனைக்கும் ஆசைப்படுன்னு எழுதினார் இல்லையா. ஒரு அர்த்தத்தில் எழுதினார், உலகியல் அர்த்தத்தில். ஆனால் அனைத்தையும் இழந்துட்டோம். இழந்த அத்தனையும் மீண்டும் அடைவதற்கு ஆசை கொள்ளுங்கள். சொர்க்கத்தில் தூய்மையாக இருந்ததுனால தான் சொர்க்கத்தில் இருந்தீங்க. இப்போ மீண்டும் அதே மாதிரி தூய்மை ஆயிட்டீங்கன்னா, காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாத நிலையை அடைஞ்சிட்டிங்கன்னா மீண்டும் சொர்க்கத்தை நீங்கள் அடைவீங்க. ஏன்னா இப்போ கலியுகம் அழிந்து சொர்க்கம் வரப்போகுது. ஆனால் நீங்கள் வரீங்களா இல்லையான்றது உங்கள் கையில் இருக்குது. அங்கே போகிறதுக்கான வழியை கொடுக்குறேன். ஆத்மான்னு உணர்ந்து சிவபரமாத்மாவை நினைக்க ஆத்மா தூய்மையாகும். தூய்மை ஆகும்போது 2 விஷயம் நடக்குது. ஒன்று, தூய்மை ஆகிட்டால் சொர்க்கத்துக்கு போவீங்க. இன்னொன்று, கடந்த 2800 வருடம் செய்த பாவங்கள் எல்லாம் உங்களுக்கு வரும். நோயாக வரும், பலவிதமாக வரும், ஏழ்மையில் வரும், எல்லாத்துலேயுமே வரும். அப்போ அதிலிருந்தெல்லாம் நீங்கள் தப்பிக்கணும்னாலும் இறைவன் நினைவிலிருந்து இந்த காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தை ஃபுல்லாக அழிச்சிட்டிங்கன்னா
இதுக்கு முன்னாடி காமத்தினால் நீங்கள் செய்த பாவத்திற்கான தண்டனை, இப்போ காமம் தூண்டப்பட்டு சின்னதாக ஏதோ ஒன்று பண்ண போய் மாட்டிக்குவீங்க. ஆனால் ஏன்னா பாவக்குடம் நிரம்பி இருக்கும், அப்படி ஸ்லைட்டாக ஒரு இல்லை குடம் நிரம்பி இருக்கும்போது ஒரு சொட்டு தண்ணி ஊற்றினாலே என்ன ஆகிடும், டக்குன்னு வழி ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி இப்போ நிரம்பி இருக்கும் ஆரம்பத்திலே வந்தவங்களுக்கு. கடைசியாக வந்தவங்களுக்கு அப்போ தானே பாவமே செய்கிறாங்க. ஸோ அதனால தான் அவங்க உச்சத்துக்கு போனதுக்கப்புறம் மாட்டுவாங்க. சீக்கிரமாக கடற்கடன்னு முன்னேறுவாங்க, முன்னேறி அங்கேருந்து போத்துன்னு விழுவாங்க. ஸோ அதுதான் நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்குறோம். எல்லாமே பாலியல் குற்றங்களில் தான் சிக்கிறதையும் நாம் பார்க்குறோம். ஆனால் அதிகமாக மூழ்கியது நாம தான். இப்போ கடவுள் என் ஒருவனின் நினைவில் மட்டும் இருந்து காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னே தெரியாத பரிசுத்த நிலையை அடைய, அவரை நினைக்க நினைக்க அந்த சக்தி வருவதை உங்களால் உணர முடியும். அதே நேரத்தில் உங்களை சோதிப்பதற்காக காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தை தூண்டக்கூடிய சூழ்நிலை வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதில் எல்லாம் நீங்கள் பாஸ் ஆகிட்டே இருக்கணும். இறைவன் நினைவில் மூழ்கி நான் வெறும் ஆத்மா. அப்போ உடல்ன்ற உணர்வில் தான் உங்களுக்கு கோபம் வரும் இல்லையா? நான் உடல் நினைக்கும் போது தான் ஒரு அழகான பெண் கவர்ச்சிகரமாக வந்தால் அல்லது அந்த மாதிரி ஃப்ளட் பண்ணால் உங்களுடைய மனம் சஞ்சலப்படும். ஆனால் உண்மையில் ஃபுல் ஆத்ம உணர்வில் பரமாத்மா நினைவில் வெறும் ஆத்மாவை மட்டும் புருவ மத்தியில் நீங்கள் பார்க்குறீங்க வணக்கன்னாலன்னா என்ன பண்ணாலும் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. ஸோ அப்போ மிகப்பெரிய தண்டனையிலேருந்து நீங்கள் தப்பிப்பீங்க. அதே மாதிரி தான் கோபமும். கோபம் எப்போ வரும்? உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க உங்களை கோபப்படுத்தினா நீங்கள் அமைதியாக இருப்பீங்க. உள்ளுக்குள்ளே கோபம் வந்தாலும் வெளில காட்ட முடியாது. உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க இருந்தால் தான். அப்போ உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க மேலே உங்களுக்கு ஏன் கோபம் வருது? நீங்கள் உடல்னு நினைக்கிறதுனால, இந்த உடல் மூலமாக நீங்கள் அடைந்த அந்த பதவி உங்களுது அல்லது நீங்கன்னு நினைக்கிறதுனால. நான் வெறும் ஆத்மான்னு நினைத்தால் அது இருக்காது. சொர்க்கத்தில் ராஜா ராணி ஆட்சி இருக்கும். லக்ஷ்மி நாராயணன் தான் அங்கே இருப்பாங்க. அங்கே யாருக்குமே அந்த அகங்காரமே இருக்காது. ராஜா பிரஜைகளை தன்னுடைய மகள்களாக நினைப்பாங்க. அதேமாதிரி பிரஜைகள் ராஜா ராணியை தன்னுடைய தாய் தந்தையாக நினைப்பாங்க. ஸோ அப்படி இருந்ததுக்கு காரணம் ஆத்மான்ற உணர்வில் இருந்தது தான். ராஜா ராணின்றதுலாம் தெரியும், அதுக்கு மேலே சிந்தனை போகாது. ஏன்னா அது நாங்கள் பிறந்திருக்கிறேன், ராஜ குடும்பத்தில் பிறந்தா ராஜா, வேலை குடும்பக்காரன் குடும்பத்தில் பிறந்தா வேலைக்காரன், அவ்வளோதான். இப்போ இருக்கிற மாதிரி நான் ஏன் ராஜாவாகக்கூடாது, அங்கே அபகரிக்கிறது, சொத்தை அபகரிக்கிறது, இந்த மாதிரி எண்ணங்களே சொர்க்கத்தில் யாருக்கும் இருக்காது. ஏன்னா இப்போ பயிற்சி பண்ணுறவங்க தான் அங்கே போக முடியும். எவ்வளோ பெரிய லட்சியம் இருக்குது, அதை விட்டுட்டு ஒன்றும் லட்சியம் கிடையாது, நீங்கள் பாட்டுக்கு சுவாசத்தை கவனிங்க, கையை காலம் மடக்கிட்டு இருங்க, இதுதான் வாழ்க்கையின் லட்சியம் அப்படின்னு சொல்கிறது மக்களை எந்த அளவிற்கு கடவுள்கிட்டேருந்து திசை திருப்புறது அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. ஸோ அவர் சொன்னார் இல்லையா, எனக்கு அவ்வளோதான், இதுதான் என்னுடைய கடைசி பிறவி, இனிமேல்ட்டு எனக்கு பிறவி கிடையாது. நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. மகாவிஷ்ணுவும் இன்னொரு தடவை நீங்கள் பிறந்து கஷ்டப்படுவீங்க, அதெல்லாம் எனக்கு தெரியும், நான் சொல்கிறேன், பல பிறவி அவர் கடந்தது ஞாபகம் இருக்கிற மாதிரி அவரும் ஒரு சொல்லிகிட்டு இருந்தார். இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ அவர் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கார். அதே நேரத்தில் நிறைய பிரச்சனைகள்லாம் வருது இல்லையா? இப்போ அவரே அதை நினைப்பார். நாம் கடவுளை நினைப்போம். கடவுள் எப்படி இருக்காருன்னு தெரியும். அவரை நினைக்க நினைக்க ஆனந்தமாக இருக்கும். வெறும் ஆத்மா. நான் சொர்க்கத்துக்கு போக போகிறேன், இங்கே எது இழந்தாலும் என் அமைதியை இழக்க மாட்டேன், ஏன்னா அங்கே மிகப்பெரிய ராஜ்யம் இருக்குது, இங்கே ஒன்றுமே கிடையாது, அதனால் இது போகிறத பற்றி எனக்கு கவலை இல்லைன்னு நாம் ஆனந்தமாக இருப்போம். எதை சொத்தை அபகரித்தாலும் சரி, எதானாலும் சரி. ஆனால் அவருக்கு கடவுளை பற்றியும் எதுவும் தெரியாது. இப்போ அவருடைய இதில் ஏதோ ஒரு பிரச்சனை வருது, ஆல்ரெடி ஒன்று இருக்கு. ஸோ இன்னும் வரும். யார் எதை சேர்த்து வச்சுருக்கிறாங்களோ அதில் தான் வரும், அல்லது நமக்கு எது மேலே பிரியம் வச்சுருக்கிறோமோ அதன் மூலமாக தான் டெஸ்ட் பேப்பர் வரும். ராமாயணத்தில் ராமர் சாகிற மாதிரி சீதைக்கு காட்சி கிடைக்கும், சீதை கழுத்து இருக்கிற மாதிரி ராமருக்கு காட்சி கிடைக்கும், அப்படியே மயங்கி விழுந்துருவாங்க. ஸோ இதெல்லாம் கடைசி நேரத்தில் நடக்கும். அப்போ நீங்கள் எதை நினைப்பீங்க? உட்காந்து யோகாசனம் பண்ணுவீங்களா, அல்லது சுவாசத்தை விதவிதமாக இப்படி விட்டுட்டு இருப்பீங்களா? ஏன்னா மனதை அது எப்படி கட்டுப்படுத்தும்? உங்கள் மனதுக்குள்ளே அந்த எண்ணம் போயிடுச்சு, அந்த எண்ணம் தானே ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ அப்போ எதுவுமே என்னது இல்லை
ஆத்மாவை தவிர. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உலகமே அழிஞ்சிடுச்சு, நான் இப்போ சொர்க்கத்துக்கு போயிட்டுருக்கிறேன். அது சுகமான உலகம், அங்கே எந்த துக்கமும் இருக்காது. அதுக்கு இங்கே இருக்கிற எதுவுமே என்னது இல்லைன்ற உணர்வில் இறைவனுடைய நினைவில் மட்டும் இருங்கன்னு கடவுள் சொல்கிறார். அழிவற்ற ஆத்மான்ற உணர்விலே இருங்க. அப்படியே வெண்ணெயிலிருந்து முடியெடுக்கிற மாதிரி உங்கள் உடல்லிருந்து உயிர் பிரியும், எந்த வலியும் இல்லாமல் இறைவன் நினைவில் இருக்கும்போது பிரிந்து முதல்ல மேலே போகும். போகிறதுக்குள்ளே நாம் சொர்க்கத்தின் தெய்வீக குணங்களை இப்போயே தாரணை பண்ணிட்டீங்கன்னா அந்த குணத்திற்கு ஏற்ப நீங்கள் ராஜ பதவியா அல்லது அதுக்கு அடுத்த பதவியா அப்படிங்கிறதெல்லாம் உங்களுடைய குணம் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது, எவ்வளோ தூய்மையின் சக்தி இருக்குதுன்றதை பொறுத்து நிர்ணயிக்கப்படுது மிக பெரிய லட்சியம். அடுத்த 2500 வருடத்துக்கு நீங்கள் உழைக்கவே தேவையில்லை சாப்பாட்டுக்காக. அளவற்ற செல்வம் இருக்கும் எல்லோருக்கும், ஏழையாக இருந்தாலும் சரி வேலைக்காரனாக இருந்தாலும் சரி. ராஜா ராணி பணக்காரங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ எல்லோரும் ஒருத்தரை விட ஒருத்தர் பணக்காரர்களாகத்தான் இருப்பாங்க. அழகு இருக்கும், ஒரு சின்ன தலைவலி இருக்காது. அந்த மாதிரி உலகத்துக்கு நாம் போகிறோம். கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய பரிசு அது சொர்க்கம். இதே பூமியை சொர்க்கமாக்கி கொடுக்குறார். அதுதான் ராமராஜ்யம், இது ராவண ராஜ்யம். இப்போ நாம் இருக்கிறது காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், இந்த 5 விகாரம் ஆணிடமும் இதே 5 விகாரம் பெண்ணிடம் இல்லை. இணைந்த ரூபம்தான் 10 தலை ராவணன், எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறான். ஸோ அவனுடைய ஆட்சி தான் நடக்குது. இப்போ ராமராஜ்யத்துக்கு போக வேண்டிய இந்த நேரத்தில் உங்களுக்கு எந்த லட்சியமும் கிடையாது. இப்போவே செத்துடுவேன்னு நினைங்க. அது நல்ல பயிற்சி. எப்போ ஆத்மான்னு உணர்ந்து நான் சொர்க்கத்துக்கு போகணும், ஒரு வேளை இப்போயே இறக்குற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே காமம், கோபம் இந்த மாதிரி குணத்தை வெளிப்படுத்தக்கூடாதுன்ற லட்சியத்தோடு நீங்கள் அப்படி நினச்சிங்கன்னா எது நடந்தாலும் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தை வெளிப்படுத்த மாட்டீங்க. ஆனால் எந்த லட்சியமும் இல்லாமல் நான் இப்போயே செத்து போயிடுவேன்னா ஆல்ரெடி பாலஸ்தீனில் இருக்கிறவங்க எல்லாம் இப்போயே செத்து போயிடுன்ற அந்த பயத்திலே தான் பலவிதமான நோய் வருது. ஸோ இங்கே பயத்தில் நினைக்கிறது கிடையாது. ஒரு லட்சியத்தோடு இப்போவே செத்து போயிடுவேன்னு நினைச்சா ரைட்டு. லட்சியமும் இல்லை ஆனால் இப்போவே செத்துடுவேன் அப்படின்னாலே குணம் மாறிடுமா அவ்வளோ சீக்கிரம்? முதல்ல எது சரி எது தவறுன்னே தெரியாது இல்லையா? உடல்னு நினைத்து நீங்கள் எது செய்தாலும் பாவன்ற இல்லை. நீங்கள் உடல்னு நினைத்தாலே நான் இந்த ஜாதி, இந்த மதம், இந்த நாட்டுக்காரன், இந்த மொழி, எல்லா விதமான பற்று, இந்த சொந்தக்காரன், இந்த அப்பா அம்மா, இந்த குடும்பத்தை சார்ந்தவன். ஸோ இதுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நீங்கள் துடிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. சத்குருன்னு சொல்கிறதுக்கு பதிலாக அவங்க அப்பா அம்மா வச்ச பேர் ஜக்கி வாசுதேவ்னு சொன்னதுக்கே அவ்வளோ கோபம் வந்துச்சு. காரணம் என்ன? உடல் உணர்வு, வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ கம்பேர் பண்ணி பார்க்குறாரு. நீ கிறிஸ்தவ மதத்தில் போப்பு பேர் சொல்லி கூப்பிடுவியா? கால்மி சத்குருன்றார். அதுதான் தேக உணர்வுன்றது. ஆத்மான்னு இருக்கும்போது என்ன சொன்னாலும் பிரச்சனை கிடையாது. இன்னும் கேட்டிங்கன்னா நாம் 2500 வருடம் செய்த பாவம் இறைவன் நினைவிலிருந்து அழிக்கிறது கொஞ்சம் நோய் வழியாக போகும், கொஞ்சம் இந்த மாதிரி அவமானத்தினாலேயும் போகும். அப்போ நம்ம சந்தோஷப்படுவோம். இன்னும் கேட்டிங்கன்னா கமெண்ட்லேயே நெகட்டிவ் கமெண்ட்டில் நம்ம திட்டுறாங்கன்னா நம்மளுடைய பாவம் போய்கிட்டே இருக்கும். ஏன்னா கணக்கு இருக்கும், ஏதோ ஒரு விதத்தில் கணக்கு இருக்கும், நமக்கு தெரியாது. ஸோ நம்மளுடைய பாவத்தை அவங்க இவ்வளோ ஈஸியாக அழிக்கிறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய கொடுத்து வச்ச விஷயம் இல்லையா? ஸோ இறைவனுடைய அது பைபிளில் கூட இருக்கும், எனக்காக நீ அவமானத்தை தாங்கிக் கொள்கிறாய் என்றால் நீ பாக்கியசாலி. அப்படின்னா என்ன அர்த்தம்? இறைவனுடைய ஞானத்தை சொல்லும் பொழுது மனித வழியில் சிக்கி கொண்டவர்களுக்கு இவ்வளோ நாள் நான் வாழ்க்கை வீணாக்கிட்டேன்ற அந்த கோபம் நம்ம மேலே காட்டுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மாறுவாங்க, மாறாமல் போயிட மாட்டாங்க. பட் ஆரம்பத்தில் அப்படி ஆகும். ஸோ இங்கே நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஆத்மானு உணர்ந்து பரமாத்மாவை செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி நினைக்கணும், அவ்வளோதான். ஸோ கடவுளே அவருடைய அறிமுகத்தை கொடுக்குறார், இல்லாட்டினா தெரியாது. கூடவே இறைவன் கொடுக்குற ஞானத்தை கேட்கணும். அது எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்கிது. அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு சொல்லிக் கொடுக்குறவர் நம்முடைய அப்பா சிவத்தந்தை. குழந்தைகிட்ட காசு வாங்கி சொல்லிக் கொடுக்க மாட்டார். அவரே குருவாகி ஆசிரியராகி இந்த ஞானத்தை கொடுத்து கூடவே அழைச்சிட்டு போகிறார். அவர் தான் சத்குரு. மற்றவர்கள் எல்லோரும் போலி குருக்களே.
ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ அந்த கடவுள் கொடுக்குற ஞான முரளி யூடியூப் பிரம்மகுமாரி சென்டரில் இருக்குது, யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது. அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.